ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த சீசா ட்ரேடர் நம்மளோட சேனல் நேம். இந்த சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த டெலிகிராமில் தான் நம்ம வந்து லைவ் மார்க்கெட் அனலிஸ் வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா? யூடியூப்பில் வந்து போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ், ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் மட்டும் தான் கொடுப்போம். இது டெலிகிராம் சேனல் மட்டும்தான் லைவில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் கால் சைட் போக போதா, இல்லை புட் சைட் போக போதா, இல்லை சைட்வேஸில் போக போதா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் ஒன்று லைவில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். தென் இந்த சேனலில் என்னென்ன கொடுப்போம்னா, நம்ம வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான சேனல். ஏன்னா நம்ம சேனலில் இல்லாதவங்களுக்கு தான் இல்லாதவங்க இந்த வீடியோஸ் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஒரு புது வீடியோ இருக்கும். இந்த நம்ம சேனல், இந்த சீசா ட்ரேடர் சேனல் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்க்கலாம். ப்ளஸ் இந்த நான் சார்ட் வந்து இந்த டெய்லி இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கும், இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து கால் ஆப்ஷன், ரைட் சைடில் புட் ஆப்ஷன் போடுவேன். அதோட பாயிண்ட்ஸும் நான் வந்து ட்ரா பண்ணுவேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது நம்ம சேனலில் இருக்கிற மாதிரி நேம் இருக்கிற மாதிரி சீசா அப்படின்னா என்னென்னா, குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லையா, ஒரு சைடு உட்காந்தா இன்னொரு சைடு எந்திரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி கால் சைடு மேலே ஏறிச்சுன்னா புட் சைடு கீழே இறங்கும், புட் சைடு மேலே ஏறிச்சுன்னா கால் சைடு கீழே இறங்கும். இதுதான் ரூல்ஸ். சரிங்களா? ஆப்ஷன் செயின் வந்து இப்படி தான் ரன் ஆகுது. அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒன்று கால் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க, இல்லை புட் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பையிங்கில் இதான் நடக்குன்றப்போ அப்போ இண்டெக்ஸுக்கு இங்கே என்ன வேலை? ஸோ இண்டெக்ஸ் வந்து நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம இந்த சேனலில் நல்லா நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பார்த்தீங்கன்னா, பழைய இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் சார்ட்டே இதில் காட்டியிருக்கவே மாட்டேன். இண்டெக்ஸ் பற்றி பேசியிருக்க கூட மாட்டேன். சரிங்களா? இண்டெக்ஸ் சார்ட்டே நமக்கு தேவையில்லை. எதில் எடுத்தாலுமே ஆப்ஷன் ட்ரேடிங்னு இருந்தாலே ஒன்று கால் ஆப்ஷன் இல்லைன்னா புட் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ கால் ஆப்ஷனில் பை பண்ணணுன்னா எங்கே பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும், அதாவது என்ட்ரி எடுத்தால் எங்கே எஸ்எல் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் எடுத்தால் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எஸ்எல் வைக்கணும், எங்கே டார்கெட் இருக்கணும். இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சார்ட் செட்டப் கொடுப்பேன். இந்த சார்ட் செட்டப்பில் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு யூடியூபோட லிங்க் இருக்கும், வீடியோ லிங்க் இருக்கும். அதில் வந்து ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். இல்லாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ டைரெக்டாக வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக இங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை பெஞ்சனால நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது. ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே சரியாக நம்மளால் அப்டேட் பண்ண முடியல. அதாவது வெட்னஸ்டே, டியூஸ்டேலேருந்து நம்ம சரியாக அப்டேட் பண்ணல, வீடியோ கூட சரியாக போஸ்ட் பண்ணல. ஸோ அதனால் அந்த இஷ்யூ முடிகிற வரைக்கும் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் அப்டேட்ஸும் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 டேஸாக நம்ம வந்து எந்த அப்டேட்ஸும் கொடுக்கல. இப்போ டைரெக்டாக வந்து மண்டே மார்க்கெட்டுக்கு நம்ம போகலாம். மண்டே மார்க்கெட். ஓகே, இது நம்ம ப்ரீமியம் குரூப் சேனல். இதில் வந்து இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டை நான் இங்கே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மண்டே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கால் ஆப்ஷன் 25,950 கால் ஆப்ஷன், 26,180 புட் ஆப்ஷன். இதில் கால் ஆப்ஷனில் இந்த பாயிண்ட்ஸ், அதாவது இங்கே வந்து 90 ப்ரீமியம் ப்ரைஸ், 140 ப்ரீமியம் ப்ரைஸ், 163 அண்ட் 207. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் 265, 187, 163, 122 அப்படின்னு. அதாவது இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் தேர்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு ஒன்று மார்க் பண்ணியிருப்பேன். அது மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்து பாருங்கள், 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் நம்பர்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடும் 163.5, ரைட் சைடும் 163.5. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கால் ஆப்ஷன் வந்து இந்த 163 ரூபாய்க்கு மேலே இருந்தால் புட் ஆப்ஷனில் 163 ரூபாய் கீழே இருக்கணும். புட் ஆப்ஷனில் இதுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் கால் ஆப்ஷனில் இது கீழே இருக்கணும். இதுதான் கான்செப்ட். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் அன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். தென் அதாவது ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தென் சமயத்தில் வந்து 2 சைடுமே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும், 163.5 கீழே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா 2 சைடும் ப்ரீமியம் டிகே ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? தென் இதில் எப்படி எடுக்கணும்னா, இப்போ கால் ஆப்ஷன் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது. அதே மாதிரி ஸோ அப்போ ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கா. ஸோ இப்போ இதை ஒரு சும்மா சீசா மாதிரி அடைச்சிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகுதுன்னா அப்போ ஆப்போசிட்டில் நமக்கு தேர்ட் பாயிண்ட்லேருந்து அப்படியே கீழே விழுகுதா. ஸோ இதை அப்படியே உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா. ஸோ தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரும், அப்புறம் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருதுன்னா இந்த சைடு ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகும், அப்புறம் தேர்ட் பாயிண்ட்டு போகும். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ கால் இறங்குதுன்னா புட்டு ஏறுது. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்படி தான் இயங்குது. அதே மாதிரி இப்போ சென்செக்ஸ் பாருங்கள். சென்செக்ஸில் மண்டே நம்ம ப்ளே பண்ண போகிற ஆப்ஷன் வந்து 84,800 கால் ஆப்ஷன் அண்ட் 85,800 புட் ஆப்ஷன்.
அதோட பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் புட் ஆப்ஷனில் இதோட பாயிண்ட் வந்து 489, 762, 798 இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். இது வந்து மண்டேக்கான மார்க்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலமே இதெல்லாம் நான் ட்ராப் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்றது இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இண்டெக்ஸ் சார்ட்டே நான் காட்டியிருக்க மாட்டேன். தென் நியூஸ் இருக்காது, வால்யூம்ஸ் இருக்காது, பையர் செல்லரோட டேட்டா இருக்காது. ஸோ எதுவுமே இருக்காது. சொல்லப்போனால் இது எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? மற்றவங்க சொல்கிறது எல்லாமே அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க, இல்லை ஏமாத்துறதுக்காக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு கான்செப்டே இங்கே இல்லை. அதுக்கு என்எஸ்சி வெப்சைட்டில் நமக்கு கொடுக்குற டேட்டா என்னென்னா இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான். சரிங்களா? இதை வந்து நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்லேயோ இல்லை உங்களோட ட்ரேடிங் ஆப்லேயோ ஆப்ஷன் செயினுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் செயின்னா என்னென்னா இந்த பக்கம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே வேணால் தேடி பாருங்கள், நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்எஸ்சி வெப்சைட்டில் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான். இதை தவிர்த்து வேறு எந்த சப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்எஸ்சி வெப்சைட்டில் எங்கேயாவது இண்டிகேட்டர் இருக்கா? இருக்காது. எங்கேயாவது நியூஸ் அதில் இருக்கா? இருக்காது. கால் ஆப்ஷன் பை பண்ணணும், புட் ஆப்ஷன் பை பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த பையிங் ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் அட் த மணியா, இந்த மணியா, ஓடிஎம்மாக அது இருக்கும். தென் அதோட ப்ரீமியம் ப்ரைஸ், லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், இல்லைனா ரன்னிங் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், இந்த மாதிரி எதாவது இருக்கும். இது மட்டும்தான் இருக்கும். தென் எல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டாவில் தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவில் இந்த ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, வால்யூம் இதெல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா, ரெக்கார்ட்னா டெய்லி மார்க்கெட் நடக்கும்போது இங்கே உள்ள டேட்டா வச்சு ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு என்ன தேவை, பையிங் செல்லிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போயிடும். இப்போது நான் சீசா மாதிரி செயல்படும் சொல்லிட்டேன்ல. இப்போது மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் வந்து கீழே விழுந்த மாதிரி இருக்குது, புட் ஆப்ஷன் மேலே ஏறின மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போது இதோட அட் த மணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சது 26,050 அட் த மணி ப்ரைஸில் முடிஞ்சிருக்கு. அதாவது மார்க்கெட் முடிஞ்ச இடம் இங்கேருந்து ஒரு 12 ரூபாய் தள்ளி, அதாவது 26,062 ரூபா. ஸோ அட் த மணி வந்து 26,050. இப்போது இது அட் த மணின்றனால லெஃப்ட் சைட் கால் ஆப்ஷன் பாருங்கள், அட் த மணி 116 இருக்கா? ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு பாயிண்ட் இறங்கி பாருங்கள், இங்கே 118 இருக்கா? ஈக்குவலாக இருக்கா? இப்போ அதே மாதிரி இதோட ஓடிஎம் பாருங்கள் 92. சேம் கால் ஆப்ஷனில் உள்ள ஓடிஎம் பாருங்கள் 89 ரவுண்டாக 90. ஸோ ஈக்குவலாக இருக்கா? அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே இறக்கி பாருங்கள், இங்கே 68. இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே ஏறினா 72. ஸோ ஒரு 4 ரூபா டிஃப்ரெண்ட், பட் ஈக்குவலாக இருக்கா? அதே மாதிரி இந்த மணியில் பார்த்தீங்கன்னா இங்கே 144. இதே மாதிரி அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா 146. ஸோ ஈக்குவலாக இருக்கா? அப்போ ப்ரைஸ் வந்து ஈக்குவலான வெயிட்டில் இருக்குது. இப்போ லெஃப்ட் சைடில் என்ன வெயிட் இருக்கோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அதே வெயிட் இருக்குது. ஸோ இப்போ பேலன்ஸ்டாக இருக்குது மார்க்கெட். இந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கும்போது மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடியும் போது இந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்காது. அதாவது இங்கே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இல்லாமல் இங்கே சப்போஸ் 116 இருக்கும்போது இங்கே 150 இருக்கலாம், இல்லை 70 இருக்கலாம். இங்கே 70 இருந்தால் இங்கே 70 இருக்கணும் ஆப்போசிட்டில். அது இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 2-3 பாயிண்ட் வந்து வித்தியாசம் இருக்கும். இந்த டெல்டா, தீட்டா, காமா, வேகான்னு சொல்லுவாங்களா, அப்புறம் அந்த ஐவின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்து வந்து 2 ரூபா 3 ரூபா வித்தியாசம் வரும். சரிங்களா? அது வந்து பெரிய கணக்கு இல்லை. பட் 10 ரூபா 15 ரூபாய்க்கு மேலே வித்தியாசம் இருந்தால் அப்போ வந்து அப்நார்மலாக மார்க்கெட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன மாதிரி பிஹேவ் ஆகுதுன்னு செக் பண்ணணும். இப்போது என்எஸ்சியோடது பார்த்தாச்சு. இப்போ வந்து பிஎஸ்சியோடது இப்போ பாருங்கள். இது bsindia.com. இது வந்து சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் டேட்டா. சென்செக்ஸ்லேயும் மார்க்கெட் வந்து இங்கே முடிஞ்சது 85,200னா இங்கே 85,230 முடிஞ்சிருக்கு. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 85,200 அட் த மணியாக நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி அட் த மணியாக வரும்போது இதோட லெஃப்ட் சைடு பாருங்கள், ப்ரைஸு 536 இருக்குது. அதே மாதிரி அப்போ ஒரு சைடு கீழே பார்த்தீங்கன்னா 438 இருக்குது. இப்போ பாருங்கள், இது 100 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கா? இப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அட் த மணியில் இது வேரியேஷன் ஆகும். இதே இப்போ அட் த மணியாக 85,300 கன்சல்ட் பண்ணிங்கன்னா இதோட லெஃப்ட் சைடில் 477. அதே மாதிரி கொஞ்சம் இறக்குனிங்கன்னா இங்கே 487. இப்போது இதுக்கு மேலே 438. அப்போது இதுக்கு கீழே 427. இப்போ 10 பாயிண்ட் வித்தியாசத்தில் உங்களுக்கு சரிசமமாக வருதா? அப்போது 85,200 அட் த மணி இல்லை, நமக்கு 85,300 தான் இங்கே அட் த மணி. இதுதான் இங்கே சொல்ல வர்றாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள ரகசியம். சரிங்களா? இப்போது இந்த அட் த மணி ஆப்ஷனை இந்த 85,200 இருக்கிறத இந்த 85,300 நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா இதோட லெஃப்ட் சைட் பாருங்கள் 477. இதோட ரைட் சைடில் ஒரு பாயிண்ட் கீழே, அதாவது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே 487. ஸோ 10 rupees. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே இங்கே 438. இங்கே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே 427.
இப்போ அப்படியே கீழே பாருங்கள், இங்கே 378, இங்கே மேலே பார்க்கும்போது 394. 394 ஓகே கரெக்ட். இப்போது அதே மாதிரி இங்கே 394 மேலே 353, அப்போ இதுக்கு கீழே அதே 350க்கு நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா 338, 337. அப்போது 10-12 பாயிண்ட் வந்து சென்செக்ஸில் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போது இதுதான் அட் மணி வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து தள்ளி இருக்குது, பட் நமக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் சீக்ரெட்டே தவிர இந்த வால்யூம்ஸ் கிடையாது. இப்போ வால்யூம்ஸ் அதிகமாக இருந்தால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சேஞ்ச் இன் ஓஐ இல்லை ஓஐயில் வந்து ஆள் கம்மியாகிட்டே போனாங்கன்னா அந்த சைடு மார்க்கெட் ஏறும், ஆப்போசிட்டில் மார்க்கெட் கரையும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இங்கே என்ன டேட்டா இருக்குது, இப்போ 1,27,000 பேர் இங்கே இருக்காங்க, 74,000 பேர் வெளியே போயிட்டாங்க. அப்போது இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 50,000 பேர் சரிங்களா. இப்போ ஆப்போசிட்டில் பாருங்கள், வெறும் 45,000 பேர் இருந்தாங்க, அதில் -23. -23 என்ன, இப்போ மொத்த பேரே இங்கே யாருமே இல்லை. ஸோ அதனால் புட் சைட் மேலே ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்களா. பட் இது வந்து உண்மையான்றது இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அதே மாதிரி மார்க்கெட் முடியும் போது எந்த மாதிரி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஒரு வருஷம் இந்த டேட்டா செக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நடக்கும்போது இங்கெல்லாம் என்ன ப்ரைஸ் இருக்குது, இங்கே என்ன வால்யூம் இருக்குது, என்ன நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் டெய்லி ரெக்கார்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டேட்டா வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து என்எஸ்சியில் கொடுத்துருக்கு சரிங்களா. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நம்ம இங்கே கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே அப்டேட்டும் நான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. இது முக்கியமாக நம்பர்ஸில் இயங்குறதால உங்களுக்கு சார்ட்டே இங்கே தேவையில்லை. பட் சார்ட் வந்து எதுக்குன்னா அது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நம்ம வந்து சார்ட் ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா படித்தவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல பை பண்ணலாம், இந்த ப்ரைஸை பை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எங்கே செல் பண்ணணுன்றது எல்லாமே இந்த டிசிப்ளினாக இந்த சார்ட்டில் வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா. ஸோ முக்கியமாக ஒரு ட்ரேடருக்கு தேவை வந்து டிசிப்ளின் மட்டும்தான் சரிங்களா. இந்த நம்பர்ஸை தெரியணும், தென் அதே மாதிரி டிசிப்ளினும் வேணும். இது இருந்தால் மட்டும் ஒரு நாள் லாஸ் ஆகும், ஒரு நாள் ப்ராஃபிட் வரும். இப்படி சுற்றி பார்க்கும்போது நமக்கு ஜென்ரலாக ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இந்த மாதிரி இப்போ இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா தெரிஞ்சவங்களுக்கு எங்கே பை பண்ணணுமா, அதாவது நீங்கள் ட்ரெண்டு கண்டுபிடிக்க தெரியும், சைட்வேஸான்றது கண்டுபிடிக்க தெரியும், இதெல்லாமே தெரியும். தென் நீங்கள் ஒரு டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணோன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி சார்ட் அவசியம். அதாவது ஒரு எஸ்எல் வேணும், ஒரு டார்கெட் வேணும், அப்புறம் என்ட்ரி பாயிண்ட் வேணும். இந்த மூணுமே இல்லைன்னா உங்களுக்கு வந்து டிசிப்ளின் வராது. அது நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி, இல்லை எதை யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து இது என்ட்ரி செட்டப் வேணும் ப்ராப்பராக. ஒரு என்ட்ரி, ஒரு எஸ்எல், டார்கெட், இந்த மூணு இல்லைன்னா உங்களால் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ண முடியாது. இந்த சார்ட் வந்து இதை தான் சொல்லி கொடுக்குது, என்ட்ரி, டார்கெட், அப்புறம் எஸ்எல். இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து உங்களுக்கு வந்து அன்னைக்கு அந்த ட்ரெண்டு உண்மையான ட்ரெண்டா, ஃபேக் ட்ரெண்டா, இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டான்றது இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாவில் தான் தெரியும், உங்களுக்கு சார்ட்டில் தெரியாது. ஸோ நீங்கள் சார்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஃபெயில் ஆவீங்க, ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும் பார்த்து ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் ஃபெயில் ஆவீங்க. ரெண்டையுமே சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 90% மேலே அக்யூரசி வரும். தென் இதில் டிசிப்ளினும் வரும் சரிங்களா. இதுதான் உண்மையான சப்ஜெக்ட்டு. என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் கொடுத்த ஒரே சப்ஜெக்ட் இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான முக்கியமான டூல் சரிங்களா. இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா படிக்காமல் உங்களால் ஆப்ஷன் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியாது. தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள், நீங்களும் ஒரு நார்மலான ட்ரேடர் ஆகலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.